ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் மினிஸ்டர், எந்த அமைச்சர், மினிஸ்டர், கவர்மெண்ட்லலாம் மினிஸ்டர்லாம் இருப்பாங்க, அந்த மினிஸ்டர், எந்த மினிஸ்டர் பிளேஸ் எ வைட்டல் ரோல். வைட்டல்னா முக்கியமான, ரோல்னா பங்கு, முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. இங்க பிளேஸ்னா விளையாடுறது கிடையாது, வகிக்கிறாங்க. இன் மோல்டிங், மோல்டிங்னா உருவாக்குறதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல சிலையெல்லாம் மோல்டு பண்ணுவாங்க, அது மாதிரி மெருகேத்துறதுன்னு அர்த்தம். உருவாக்குறது இல்ல மெருகேத்துதல். எதை உருவாக்குதல்னா ஃபாரின் பாலிசி, நம்மளுடைய வெளியுறவு கொள்கை. பாலிசினா கொள்கை, வெளியுறவு கொள்கையை உருவாக்குறத எந்த மினிஸ்டர் ரோல் பிளே பண்றாரு அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு ஆன்சர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். இதை புரிஞ்சு படிச்சீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டிஃபென்ஸ் மினிஸ்டர், டிஃபென்ஸ்னா பாதுகாப்புத்துறை. பாதுகாப்புத்துறைனா பார்டரு அது சம்பந்தமானதான் மெயினா பார்ப்பாங்க. ஹோம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர்னா உள்நாட்டுல உள்ள பிரச்சனையெல்லாம், போலீஸ், லா அண்ட் ஆர்டர், இதெல்லாம் ஹோம் மினிஸ்டர் பார்த்துப்பாங்க. பிரைம் மினிஸ்டர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் ரொம்ப முக்கியமான வேலையெல்லாம் மட்டும்தான் பார்த்துப்பாங்க. அப்ப மீதி இருக்கிறது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். இந்த பேரை வச்சும் கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ்டர்னல்னா வெளியில சம்பந்தமானதுன்னு அர்த்தம். எக்ஸ்டர்னல் வெளியே அப்படின்னு மீனிங். வெளி, அஃபேர்ஸ்னா அது சம்பந்தமான விஷயங்கள், வெளியில சம்பந்தமான விஷயங்கள். அப்ப ஃபாரின் பாலிசினாலும் வெளிநாட்டு கொள்கை, வெளியுறவு கொள்கை. அப்ப இது ரெண்டு தான் மேட்ச் ஆகுது, ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் தான் இதுக்கு ஆன்சர். செகண்ட், த பஞ்சஷீல் ட்ரீட்டி ஹாஸ் பீன் சைன்டு பிட்வீன். பஞ்சஷீல் என்னும் ஒப்பந்தம் யாருக்கு இடையில் கையெழுத்தானதுன்னு தான் கேட்கிறாங்க. இங்க எந்த ரெண்டு நாட்டுக்கு இடையே கையெழுத்தானது? இந்தியாவும் சைனாவும். இது ஞாபகம் வச்சுதான் ஆகணும். பஞ்சசீல கொள்கைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. பஞ்சனா அதுக்கு மீனிங் என்னன்னு சொல்லிடுறேன். பஞ்சனா அஞ்சுன்னு அர்த்தம். அஞ்சு பஞ்சன்னு சொல்லுவாங்க. 5 மெயின் பாயிண்ட்ஸை கொண்ட ஒப்பந்தம்ன்றதுனால இதுக்கு பேரு பஞ்சசீல ட்ரீட்டி. அது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் கையெழுத்தான ஒப்பந்தம் பேரு. நெக்ஸ்ட், விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இப்ப இது வரைக்கும் பார்ப்போம். இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷன்னா இருக்கிறதுலே உயர்ந்தபட்ச ஒரு நாட்டின் சட்ட புத்தகம். இப்ப இது இந்தியாவுக்கு தேவையான சட்டத்தை பத்தி இந்த புத்தகத்துல ரொம்ப விரிவா கொடுத்திருப்பாங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல அந்த புத்தகத்துல ஒரு ஆர்டிகல்னா ஒரு பாயிண்ட் இப்ப எடுத்துக்கலாம். அந்த ஒரு பாயிண்ட்ல எந்த பாயிண்ட்ல, விச் ஆர்டிகல், எந்த பாயிண்ட்ல உள்ள இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல உள்ள எந்த பாயிண்ட்ல டைரக்ட்ஸ் டு அடாப்ட் ஃபாரின் பாலிசி, எந்த பாயிண்ட் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல நம்மள டைரக்ட் பண்ணுன்னா இதை பண்ணுங்கன்னு சொல்லுது. எதை பண்ண சொல்லுதுன்னா அடாப்ட்னா எடுத்துக்குங்க, இதை கடைபிடிங்க, வெளியுறவு கொள்கையை கடைபிடிங்கன்னு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல உள்ள எந்த பாயிண்ட் நம்மளுக்கு சொல்லுது அப்படின்னு கேக்குறாங்க. ஆர்டிகல்லாம் இன்னும் டீட்டெயிலா போக வேணாம், அது இன்னும் பெரிய விஷயம். அதனால இப்போதைக்கு அது பாயிண்ட்னு புரிஞ்சுக்கோங்க. ஆர்டிகல் 51 இதான் ஆன்சர். இதை நான் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னு சொல்றேன். 51ல 5 இருக்கு, 1 இருக்கு, 5 இருக்கு, 1 இருக்கு. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஃபாரின் பாலிசி வந்து பஞ்சசீல கொள்கை, அது சம்பந்தமா நம்ம ஒரு ஃபாரின் பாலிசி வச்சிருந்தோம். பஞ்சசீல கொள்கை வந்து பஞ்சசீல் ட்ரீட்டி வந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் தான் வச்சிருந்தது. சைனான்றது வெளிநாடு தானே, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் உள்ள ஒரு விதமான ஃபாரின் பாலிசி தான் பஞ்சசீல கொள்கை. அப்ப இந்த பஞ்சசீல கொள்கை வந்து பஞ்சசீல் ட்ரீட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுல இருக்க 5 ஞாபகம் வச்சுப்பேன். எதுக்காக நம்ம மற்ற நாடு கூட ஒரு ஒப்பந்தம் பண்றோம்? இந்தியாவை முன்னேற்றணும். முன்னேறி எது வரைக்கும் போவோம்? ஃபர்ஸ்ட்டுக்கு போகணும். ஃபர்ஸ்ட்டுக்கு போறதுக்காக நம்ம ஃபாரின் பாலிசிய பண்றோம். ஃபாரின் பாலிசி மற்ற நாட்டு கூட வச்சுக்கிறோம். அதனால இதுக்கு ஆன்சர் வந்து 51. 5 பஞ்சனாலே 5ன்னு சொல்லியிருக்கேன்.
5 ஞாபகம் வச்சுக்கணும். எதுக்காக பஞ்சசீல கொள்கை, எதுக்காக ஃபாரின் பாலிசி நமக்கு இருக்கு? நம்ம இந்தியாவை முன்னேற்றத்துக்கு, முன்னேறி 1ஆம் நம்பருக்கு போகணும். அப்ப 51 ஆன்சர். 4th அப்பார்த்தேட். அப்பார்த்தேட்னா என்னன்னு கேக்குறாங்க இந்த ஆப்ஷன்ல. இது ஆப்ஷனை வச்சே சொல்லிடலாம். அப்பார்த்தேட்னா இனவெறி. இப்ப சவுத் ஆப்பிரிக்காவில் பாத்தீங்கன்னா காந்திலாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு, அதெல்லாம் நம்ம ஹிஸ்டரியில படிச்சிருப்போம். அங்க நெல்சன் மண்டேலான்னு ஒருத்தர் இருந்தாங்க. ஸோ இந்த 2 பேரும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப அந்த கதை என்னன்னா, அங்க உள்ள கருப்பின மக்களை பிரிட்டிஷ்காரங்க அடிமைப்படுத்தினாங்க, இனவெறி தாக்குதல் நடத்தினாங்க. வெள்ளைக்காரர்கள் தான் உயர்ந்தவங்க, கருப்பினவர்கள் தாழ்ந்தவங்க அப்படின்னு இனவெறி கொள்கையை ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கு பேர் தான் அப்பார்த்தேட். இந்த ஆப்ஷன்ல எனர்ஜி, சக்தி பத்தி கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷனல் அசோசியேஷன், இன்டர்நேஷனல்ல ஒரு குரூப்னு சொல்லியிருக்காங்க. எ பாலிசி ஆஃப் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். ரேஷியல்னா இனம், இன பாகுபாடு. டிஸ்கிரிமினேஷன்னா வேறுபடுத்தி பார்க்கறது. அப்ப இன பாகுபாடு பண்ண ஒரு பாலிசி அப்படின்னு சொல்றாங்க அப்பார்த்தேட். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 5th, the agreement signed by India and China in 1954 related to. இது பஞ்ச்ஷீல் ட்ரீட்டி சம்பந்தமானது தான். 1954ல சைன் பண்ணப்பட்டது. நம்ம அது ஏற்கனவே பார்த்தோம், இந்தியாவுக்கும் சைனாக்கும்னு. அதான் கொஸ்டின்லேயே வந்திருக்கு. இதுல 5ன்னு சொன்னேன். ஸோ அதை வச்சும் இந்த ஆன்சரை ஈஸியாக அரைவ் பண்ணிடலாம், ஈஸியாக இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். த 5 பிரின்சிபல்ஸ் ஆஃப் கோ எக்ஸிஸ்டன்ஸ். 5ன்றதை ஞாபகம் வந்தாலே போதும். பிரின்சிபல்ஸ்னா கொள்கைகள், ஆஃப் கோ எக்ஸிஸ்டன்ஸ். கோ எக்ஸிஸ்டன்ஸ்னா இந்தியாவும் சைனாவும் சண்டை போட்டுக்காம ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிங்கன்னு ஒன்னா வாழறது. கோ எக்ஸிஸ்ட், ஒன்றாக வாழ்வது. இதான் இப்போ ஆன்சர். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்தியா சைனானாலே 5ன்ற நம்பரை ஞாபகம் வச்சுங்க. இந்தியாவோட ஃபாரின் பாலிசினாலும் 5ன்ற நம்பரை ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதை 51 ஞாபகம் வச்சுக்கலாம். இந்தியா சைனா பஞ்ச்ஷீல் ட்ரீட்டி, 5 பிரின்சிபல்ஸ் ஆஃப் கோ எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே ஆன்சர் ஒன்னா லிங்க் ஆயிருக்கு. ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 6th, which is not related to our foreign policy. நம்மளுடைய வெளியுறவு கொள்கையில எது இதுல சம்பந்தம் இல்லாத கொடுத்துருக்காங்கன்னு கேக்குறாங்க. நாட் ரிலேட்டட் எது இதுல கேக்குறாங்க. வேர்ல்டு கோஆபரேஷன். இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னாலே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, வேர்ல்டு கோஆபரேஷன். வேர்ல்டுல கோஆபரேட் பண்ணி ஒன்னா இருக்கணும், ஒன்னா தான் இருக்கணும், சண்டை போடக்கூடாதுன்னு தான் இந்தியாவோட கொள்கை. வேர்ல்டு பீஸ், உலகம் அமைதியா இருக்கணும்ன்றது தான் இந்தியா விரும்புது. ஸோ அதுதான் இந்தியாவோட கொள்கை. ரேஷியல் ஈக்குவாலிட்டி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். முதல் பார்த்தது ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். அதுக்கு ஆப்போசிட் தான் ரேஷியல் ஈக்குவாலிட்டி. எல்லா இனமும் சேம், கருப்பா இருந்தாலும் வெள்ளையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஈக்குவல், இந்த வார்த்தையை வச்சு கூட பார்க்கலாம். எல்லாரும் ஈக்குவல். அப்ப ஒன்னா இருக்கணும், அமைதியா இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும். அப்ப இது மூணும் இந்தியாவுக்கு ஒத்து போகும். கொலோனியலிசம். கொலோனியலிசம்னா பிரிட்டிஷ்காரங்க இந்தியா போல காலனிகளை பிடிச்சாங்கல்ல. காலனிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத இடத்த அவங்க ஆக்கிரமிச்சுக்கிறது, காலனைசேஷன் அப்படின்லாம் படிச்சிருக்கோம். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இந்தியா யாரையும் போய் ஆக்கிரமிக்க போக மாட்டாங்க. சோ இது ஆன்சர் கிடையாது. நம்மளோட ஃபாரின் பாலிசிக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நெக்ஸ்ட் பாயிண்ட், நெக்ஸ்ட் கொஸ்டின் 7th. Which of the following country is not the founder member of NAM? NAM, Non-Alignment Movement. Non-Alignment Movement. Non-Alignmentனா யார் கூடயும் சாராமல் இருக்கிறது. இப்ப 2 டீம் இருக்குன்னு வச்சுங்க. ஏதாவது ஒரு கேம்லாம் விளையாடும் போது 2 டீம் இருக்குன்னா ஒரு டீமுக்கு 10 பேர்னு வச்சுக்கலாம். 2 டீம் இருக்காங்க, 10 பேர். ஆனா 21 பேர் நம்ம கிட்ட மொத்தமா இருக்காங்கன்னா அந்த ஒரு ஆளை 2 டீமுக்கும் காமன் சொல்லுவோமா? 2 டீமுக்கும் காமன், யார் பக்கமும் போக மாட்டாங்க, 2 பேருக்கும் பொதுவா இருப்பாங்கன்னு அர்த்தம். இல்ல இன்னும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அம்பையர்னு ஒரு கேம்ல வந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த டீமுக்கும் சாதகமா இருக்கக்கூடாது.
ரொம்ப ஈஸி. நான் அலைன்னா 2 டீம் இருக்குன்னா இல்ல எத்தனை டீம் இருந்தாலும் எந்த டீமுக்கும் சார்ந்து இருக்கக்கூடாது, நடுநிலையா இருக்கணும். அம்பையர் தான் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட். அப்படி ஒரு இயக்கம் ஒன்று இருந்தது. மூவ்மெண்ட்னா மக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் அதை ஆரம்பிச்சது 5 கண்ட்ரி. இது நம்மளுக்கு கொஸ்டின் ஆன்சர்லயும் வரும். அந்த 5 கண்ட்ரியில ஆரம்பிச்சவங்க ஃபவுண்டர்னா ஆரம்பிச்சவங்க, மெம்பர்னா அதுல இருந்து அந்த 5 பேரை தான் மெம்பர்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல மெம்பர்னு சொல்லுவாங்க, ஒரு அமைப்புல மெம்பர் உறுப்பினர்னு சொல்லுவாங்க, அதுதான் மெம்பர். ஃபவுண்டர்னா ஆரம்பிச்ச மெம்பர்ஸ் யார் யாருன்னு கேக்குறாங்க. அதுல 5 பேர் இருக்காங்க. அதுல நீங்க எல்லாத்தையும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்ல இந்தியா இருக்குன்னு தெரிஞ்சாலே போதும். இந்தியா ஏதாவது ஒன்று ஆரம்பிக்குதுன்னா பாகிஸ்தான் கூட ஆரம்பிக்குமா? கன்ஃபார்மா கிடையாது. அப்ப நாட் த மெம்பர் தான் கேட்கறாங்க, நாட் த ஃபவுண்டர் மெம்பர். அப்ப பாகிஸ்தான் தான் ஆன்சர். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்ல இந்தியா தான் ஆரம்பிச்சது, இந்தியாவும் ஆரம்பிச்சது. 5 கண்ட்ரியில இந்தியாவும் ஒண்ணு. இந்தியா ஆரம்பிச்சா கன்ஃபார்மா பாகிஸ்தான் ஆரம்பிக்க மாட்டாங்க கூட. அப்ப பாகிஸ்தான் தான் ஆன்சர் இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட், ஃபைண்ட் த ஆட் ஒன். இந்த 4த்துல எது வித்தியாசமா இருக்குன்னு கேக்குறாங்க, அதை கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ ஒன்னொன்னா படிப்போம். சோசியல் வெல்ஃபேர், சமூக நலன், சமூகத்தை முன்னேற்றத்துக்கான அததான் சோசியல் வெல்ஃபேர்னு இங்க கொடுத்துருக்காங்க. ஹெல்த் கேர், ஹெல்த் கேர்னா உடல் நலத்தை, ஹெல்த் உடல்நலம், கேர்னா அதை கேர் பண்ணிக்கணும், அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் இருக்கிறது சொசைட்டி சம்பந்தமானது, மக்கள் நலன் சார்ந்தது. 2வது அவங்களோட ஹெல்த் சார்ந்தது. 4வது பார்ப்போம் டொமஸ்டிக் அஃபேர்ஸ். டொமஸ்டிக்னா நம்ம நாட்டுக்கான விஷயங்களை கவனிக்கிறதுன்னு அர்த்தம். டொமஸ்டிக் அஃபேர்ஸ் நம்ம நாட்டின் விஷயம். டொமஸ்டிக்னா நாட்டுக்குள்ளாரன்னு அர்த்தம், ஃபாரின்னா வெளியன்னு அர்த்தம், வெளிநாடுன்னு அர்த்தம். ஸோ டொமஸ்டிக் அஃபேர்ஸ்னா நாட்டுக்குள்ள உள்ள விஷயம். இப்ப பாருங்க, நம்ம நாட்டின் சமூகத்தை பத்தி பார்க்கறது, நம்ம நாட்டோட ஹெல்த், மக்களோட ஹெல்த்தை பார்க்கறது, நம்ம நாட்டின் விஷயத்தை பார்க்கறது. இந்த சி ஆப்ஷன்ல இருக்கிறது வந்து டிப்ளமசி. முதல் டிப்ளமசினா என்னன்னு புரிஞ்சுக்கணும். டிப்ளமசினா பேச்சுவார்த்தை மூலயமா எதுவாக இருந்தாலும் சுமூகமா தீர்க்கிறது, எந்த பிரச்சனையா இருந்தாலும். இப்ப இந்த டிப்ளமசின்றது எங்க வரும்னா வெளிநாட்டு கொள்கையில தான் வரும் அதிகமா. வெளிநாட்டு கூட நம்ம எதுவா இருந்தாலும் பேச்சுவார்த்தையில முடிச்சுக்கணும், சண்டையில போகக்கூடாது, அதுதான் மெயினான விஷயம். டிப்ளமசி அப்ப வந்து வெளிநாட்டு கொள்கையுள்ள சம்பந்தமானது, மீதி 3 உள்நாட்டு சம்பந்தமானது. அப்ப எது வித்தியாசமானதுன்னு ஈஸியா சொல்லிடலாம். புரிஞ்சு படிங்க, எல்லாமே ஈஸி. 9th கொஸ்டின், நான் அலையன்ஸ் மீன்ஸ். நான் அலையன்ஸ் என்றால் என்னன்னு கேக்குறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட். அம்பையரை ஞாபகம் வச்சுங்க. அம்பையர் எப்படி இருக்கணும், யாருக்கும் ஹெல்ப் பண்ற மாதிரி அம்பையர் பண்ணக்கூடாது. அப்ப எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கணும். இங்க பாருங்க ஆப்ஷன்ல, இதுல டீமிலிட்டரைசேஷன்ன்றதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. டீமிலிட்டரைசேஷன்னா இப்ப இங்க நான் அலையன்ஸ்னா என்ன மீனிங்னு பார்க்கணும். நான் அலையன்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்காக அம்பையர் சொன்னேன். இப்ப நான் அலையன்ஸ்னா என்னன்னா, ஒரு நாடு எந்த நாட்டு கூடயும், இப்ப எல்லா நாட்டு கூடயும் ஈக்குவலா சம்பந்தம் இருக்கும், எந்த நாட்டுக்கும் பேச மாட்டாங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டா பேச மாட்டாங்க, எல்லா நாடும் ஈக்குவல்ன்ற மாதிரி தான் பேசுவாங்க. இப்ப இந்தியா வந்து நான் அலையன்ஸ் கொள்கை தான் வச்சிருந்தாங்க. அப்ப நான் அலையன்ஸ் இருக்குன்னு அர்த்தம்னா, டீமிலிட்டரைசேஷன் அப்படின்னா என்னன்னா மிலிட்டரி கிடையாதுன்னு அர்த்தம். டீனா ஆப்போசிட், மிலிட்டரி, டீமிலிட்டரி. மிலிட்டரினா மிலிட்டரி நம்மளுக்கு தெரியும், ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி, அதெல்லாம் மிலிட்டரி. டீமிலிட்டரினா மிலிட்டரி கிடையாதுன்னு அர்த்தம், ஆப்போசிட். இந்தியாவுக்கு நான் அலையன்ஸ் தான் கொள்கை, ஆனா மிலிட்டரியும் இருந்தது, கரெக்டுங்களா? மிலிட்டரியும் இந்தியாவுக்கு இருந்தது அப்பையில இருந்தே. அப்ப இது கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா ஏவும் பியும் ஆல்மோஸ்ட் கரெக்ட் தான், ஆனா பி தான் இதுல பெஸ்ட் ஆன்சர், அதனால நான் பி டிக் பண்ணியிருக்கேன். ஏன்னு சொல்றேன், நான் அலையன்ஸ்னா யாருக்கும் சார்பா இருக்கக்கூடாது, யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது, பீயிங் நியூட்ரல், பொதுவா இருக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பொதுவா இருக்கணும், அது கரெக்ட். செகண்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் டு டிசைட் ஆன் இஷ்யூஸ் இண்டிபெண்டன்ட்லி. ஃப்ரீடம், அவங்களுக்கு
சுதந்திரம் இருக்கணும். எதுக்குன்னா முடிவு எடுக்கிறதுக்கு. இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனையில முடிவு எடுக்கிறதுக்கு சுதந்திரம் இருக்கணும்னு சொல்றாங்க. நான் அலையன்ஸ்னா யார் கூடயும் சார்ந்து இருக்கக்கூடாது. நம்ம முடிவு எடுக்கிறது அவங்க சொல்லி நம்ம எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கணும்னா, இப்ப அமெரிக்கா இருக்காங்க, ரஷ்யா இருக்காங்க, இந்தியா இருக்கு. இந்தியா அமெரிக்கா சொல்லி ஒரு முடிவு எடுக்கக்கூடாது, இல்ல ரஷ்யா சொல்லி ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. நம்மளா நமக்கு தேவையான முடிவுகளை நம்மளா எடுத்துக்கணும். அதுக்கு பேர் தான் நான் அலையன்ஸ். ஆனா நம்ம 2 பேருக்குமே ஃப்ரெண்டு தான். அமெரிக்காவுக்கும் ஃப்ரெண்டு தான், ரஷ்யாவுக்கும் ஃப்ரெண்டு தான். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 10th நான் மிலிட்டரி இஷ்யூஸ் ஆர். இதுல எதுலாம் மிலிட்டரி சம்பந்தம் இல்லாத விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. மிலிட்டரினா தெரியும், நான் மிலிட்டரினா ஆப்போசிட். மிலிட்டரி சம்பந்தம் இல்லாத விஷயம் எதுன்னு கேக்குறாங்க. இப்ப இங்க பாருங்க, எனர்ஜி செக்யூரிட்டி. எனர்ஜினா சக்தி. இப்ப நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி கரண்ட் கிடைக்குது, அதை வந்து சோலார் எனர்ஜில இருந்து எடுக்கலாம், விண்ட் எனர்ஜில இருந்து எடுக்கலாம், இல்ல நியூக்ளியர் எனர்ஜி. இப்ப கூடங்குளம் மாதிரி நியூக்ளியர் எனர்ஜி மூலயமா எடுக்கலாம். இப்ப எனர்ஜி செக்யூரிட்டினா எனர்ஜி, அதாவது நம்மளுக்கு கரண்ட் ஞாபகம் வச்சுங்க, கரண்ட் எப்பயுமே கிடைக்கணும். செக்யூரிட்டினா கிடைக்கணும், எப்பயும் கிடைக்கணும். நம்ம ஃபுட் செக்யூரிட்டி படிச்சிருக்கோம் லெசன்ல, எக்கனாமிக்ஸ்ல. அதே மாதிரி தான் எனர்ஜி செக்யூரிட்டி. எனர்ஜி கிடைக்கணும், வாட்டர் கிடைக்கணும். செக்யூரிட்டினா வாட்டர் எப்பயுமே பிரச்சனை இல்லாம கிடைக்கணும். நெக்ஸ்ட் பேண்டமிக்ஸ். பேண்டமிக்ஸ்னா இது நோய் சம்பந்தமானது. இப்போ ஒரு பெரிய உலகத்திலே இப்ப நிறைய இடத்துல வந்து பேண்டமிக் வருதுன்னு சொல்லுவாங்க. பேண்டமிக்னா ஒரு பெரிய டிசீஸ் வந்து எல்லாரையும் நிறைய பேர் வந்து தாக்குதுன்னு அர்த்தம். இப்ப பாத்தீங்கன்னா இது மூணுமே 4வது ஆல் த அபோவ். ஆல் த அபோவ்னா கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல எல்லாமே அர்த்தம். ஏபிசி எல்லாமே அடங்கும்னு அர்த்தம். ஆல் தி அபோவ், மேல இருக்க அபோவ்ல எல்லாமே, ஆல் எல்லாமே அடங்கும்னு அர்த்தம். இப்ப பாத்தீங்கன்னா மிலிட்டரி சம்பந்தமே இல்லாததுதான் இந்த மூணும். மிலிட்டரியும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனாலதான் இது ஆல் த அபோவ் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த லெசன் ஃபில்லப்ஸ் பார்ப்போம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இந்தியா தன்னுடைய முதல் நியூக்ளியர் டெஸ்ட்டை எங்க கண்டக்ட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க, நடத்தினாங்கன்னு கேட்டிருக்காங்க. நியூக்ளியர் டெஸ்ட் நான் சொல்லியிருக்கேன், அணு ஆயுத சோதனை. அணு ஆயுத சோதனை. நியூக்ளியஸ்னா அணுக்கள், அணுன்னு சொல்லுவாங்க, நியூக்ளியஸ். அதோடைய அது சம்பந்தமான ஆயுதம் டெஸ்ட் பண்ணாங்க. அது எங்க கண்டக்ட் பண்ணாங்கன்னா பொக்ரான். ஆன்சர் வந்து பொக்ரான். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கின்னு தான் செய்யணும். இது நம்ம நிறைய டைம் படிச்சனாலே ஈஸியா ஞாபகம் வந்துடும். ஸோ இது நிறைய இடத்துல இந்த கொஸ்டின் வரும். ஃபில்லப்ஸ், மேட்ச், அது மாதிரி நீங்க ரிவைஸ் பண்ணிக்கினே இருந்தீங்கனாலே ஈஸியா இது மாதிரி விஷயம்லாம் ஞாபகம் இருக்கும். ஏதாவது கஷ்டமான விஷயத்துக்கு நான் ஷார்ட்கட் சொல்றேன், இல்லைனாலும் நீங்களே உங்களுக்கு கஷ்டமான விஷயத்துக்கு ஷார்ட்கட் ஃபார்ம் பண்ணி. சில பேருக்கு சிலது ஈஸியா இருக்கும், சிலது கஷ்டமா இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிங்க. செகண்ட் கொஸ்டின், அட் பிரசன்ட் அவர் ஃபாரின் பாலிசி. தற்பொழுது நம்மளுடைய ஃபாரின், இப்பொழுது நம்மளுடைய ஃபாரின் பாலிசி, வெளியுறவு கொள்கை, ஆக்ட்ஸ் அஸ் எ மீன்ஸ். ஆக்ட்ஸ் அஸ் எ மீன்ஸ்னா எதுவா நடக்குதுன்னு அர்த்தம். ஆக்ட்ஸ் அஸ் எ மீன்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு அர்த்தம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஆக்ட்ஸ் அஸ் எ மீன்ஸ் டு ஜெனரேட், எதை உருவாக்குறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது நீங்க மீனிங். டேஷ் ஃபார் டொமஸ்டிக் growth அண்ட் டெவலப்மெண்ட். உள்நாட்டு growth வளர்ச்சிக்கும், டெவலப்மெண்ட் முன்னேற்றத்துக்கும், உள்நாட்டு வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் ஃபாரின் பாலிசி உதவுதுன்னு சொல்றாங்க. இப்ப இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா இன்வர்ட் இன்வெஸ்ட்மெண்ட், பிசினஸ் அண்ட் டெக்னாலஜி. இதை புரிஞ்சினாலே ஈஸியா எழுதிடலாம். நம்மளோட வெளியுறவு கொள்கை, நம்ம இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு நாட்டு கூட வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம்னா எதுக்காக வச்சுக்கிறோம்? அவங்க கிட்ட இருந்து முதலீடுகளை பெறறதுக்கு. இப்ப அமெரிக்கா போன பணக்கான நாடுகள்லாம் இருக்கு, அமெரிக்கா, சவுதி அரேபியா. அவங்க கூட நம்ம எதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறோம்? ஒரு ரீசன், அவங்க கிட்ட இருந்து பணம் அவங்க கிட்ட அதிகமா இருக்கும், அத நம்ம நாட்டுக்கு முதலீடு பண்றதுக்கு வாங்கிக்கலாம். இப்ப மெட்ரோ ட்ரெயின் போடுறதா இருக்கட்டும் நம்ம கண்ட்ரியில, இல்ல வேற வேற டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், ஏதாவது ரோடு போடுறதா இருக்கட்டும்,
அதுக்கெல்லாம் அவங்க கிட்ட பணம் கேட்டனா நம்ம ஃப்ரெண்டா இருந்தா அவங்க நம்ம பணம் கொடுப்பாங்க. இப்ப நம்ம அவங்களுக்கு எதிரினா நம்மளுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க. இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம வீட்டிலே கூட நம்ம தெரிஞ்சவங்கன்னா பணம் கொடுப்பாங்க, தெரியாதவங்கன்னா எப்படி கொடுப்பாங்க, அதே மாதிரி தான். இன்வர்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்னா பணம் கொடுக்கறது, முதலீடு பண்றதுன்னு ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் பிசினஸ். நம்ம ஊர்ல பிசினஸ் பண்றதுக்கு அவங்கள கூப்பிடலாம், அந்த ஊர் கம்பெனியை நம்ம ஊருக்கு பிசினஸ் பண்றதுக்கு கூப்பிடலாம். அண்ட் டெக்னாலஜி, அவங்க நாட்டில் உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜியை நம்ம நாட்டுக்கு கொடுக்க சொல்லி கேட்கலாம். ஸோ இது மூலயமா நம்ம நாட்டை வளர்ச்சி அடையவும் முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்ல முடியும்னு சொல்றாங்க. வெளியுறவு கொள்கையினால வெளிநாட்டு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுனால ஞாபகம் வச்சுங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுனால நம்ம நாட்டுக்கு இந்தந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஆன்சர்ல பார்த்த விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து நம்ம நாட்டை முன்னேற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஷ் இஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் ஃபாரின் பாலிசி ஆஃப் எ ஸ்டேட். எந்த ஒரு கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட்னா கருவி, நம்ம நாட்டுடைய ஃபாரின் பாலிசி, இங்க ஸ்டேட்னா என்ன மீனிங்னா கண்ட்ரின்னு அர்த்தம், நம்ம நாடு, நம்ம நாட்டு கவர்மெண்ட்னு அர்த்தம். நம்ம நாட்டுக்கு எது கருவியா இருக்கு வெளியுறவு கொள்கைய நடைமுறைப்படுத்துவதில்? இம்ப்ளிமெண்ட்னா அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு பேர் தான் இம்ப்ளிமெண்ட். இங்க நம்ம நாட்டின் வெளியுறவு கொள்கை, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அமெரிக்கா கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம்னா அதுக்கு எந்த கருவி அதுக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்கிறாங்க. டிப்ளமசினா பேச்சுவார்த்தை. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். டிப்ளமசி அமைதியான முறையில பேச்சு நடத்தி எந்த ஒரு விஷயத்துக்கும் தீர்வு காணாது, அது பேர் தான் டிப்ளமசி. டிப்ளமசினா நம்ம இதோட 2வது இடத்துல பாக்குறோம். டிப்ளமசினா அமைதியா பேச்சுவார்த்தை நடத்தி எந்த பிரச்சனைக்கும் முடிவு காண்றது. அது மூலயமா தான் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளார சண்டையெல்லாம் தீர்த்துக்க முடியும். அடிச்சுக்கினா வார்னால தீர்த்துக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், 4th, டேஷ் வாஸ் இந்தியாஸ் பாலிசி இன் த ஃபேஸ் ஆஃப் த பைபோலார் ஆர்டர் ஆஃப் த கோல்டு வார். இங்க பாருங்க, இந்தியாவுடைய பாலிசி கொள்கை இந்த ஃபேஸ் ஆஃப்னா அது நடக்கும்போது, எது நடக்கும்போதுன்னா பைபோலார் ஆர்டர். பைபோலார் ஆர்டர்னா 2 துருவங்கள். பைனா 2, மேக்ஸ்ல நிறைய பார்த்துருப்பீங்க. பிஐனா 2ன்னு அர்த்தம். போலார்னா 2 துருவங்கள், போல்ஸ், நார்த் போல் சவுத் போல்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க என்ன மீனிங்னா ஒரு காலத்துல அமெரிக்காவும் அன்னைய ரஷ்யாவும், அன்னைக்கு இருந்த ரஷ்யாவும், ரஷ்யா இப்ப நிறைய பிரிஞ்சுட்டாங்க, அன்னைக்கு இருந்த ரஷ்யாவும் அமெரிக்காவும் எப்பயுமே அடிச்சுப்பாங்க, 2 பேரும் அடிச்சுப்பாங்க, அமெரிக்காவும் ரஷ்யாவும். அந்த டைமுக்கு பேரு தான் கோல்டு வார் பீரியட். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேரம் அடிச்சுக்க மாட்டாங்க, அவங்கள மற்ற நாடை அடிச்சுக்க விட்டுட்டு இப்ப அமெரிக்கா ஒரு நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணும், ரஷ்யா ஒரு நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணும், அந்த 2 நாடும் அடிச்சுப்பாங்க. இப்ப அந்த 2 நாடும் அடிச்சுக்கிச்சுன்னா அவங்க சண்டை போடுற மாதிரி தான், யாரு பெரிய ஆளுன்ட்டு அமெரிக்காவும் ரஷ்யாவும் சண்டை போடுற மாதிரி தான் அது அர்த்தம். அதுக்கு பேர் தான் கோல்டு வார். அமைதியா தான் இருப்பாங்க, ஆனா அவங்க வேற ஒருத்தவங்களை வச்சு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் கோல்டு வார். பைபோலார் ஆர்டர்னு ஏன் சொல்றாங்கன்னா, அதை 2 துருவங்களா அவங்க இருந்தாங்க. அப்ப வேர்ல்ட 2ஆ தான் பிரிப்பாங்க, ஒன்னு அமெரிக்கா சைடு, இன்னொன்னு ரஷ்யா சைடு. இந்த டைம்ல, இந்த ஃபேஸ் ஆஃப்னா அந்த டைம்ல இந்தியாவோட கொள்கை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, நான் அலைன்மெண்ட், யார் கூடயும் சேராம இருக்கிறது, 2 பேரும் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் அர்த்தம். அடுத்தது 5th கொஸ்டின், அவர் ட்ரெடிஷன் அண்ட் நேஷனல் ஈத்தோஸ் இஸ் டு பிராக்டிஸ் டேஷ். நம்மளுடைய பாரம்பரியமும் அண்டு நேஷனல்னா கண்ட்ரியோட ஈத்தோஸ், ஈத்தோஸ்னா பண்பாடு, நம்மளுடைய பாரம்பரியம் மற்றும் பண்பாடு இஸ் டு பிராக்டிஸ், எதை செய்யறது நம்மளோட பண்பாடு பாரம்பரியம் அப்படின்னு கேட்டுருக்காங்க. டிஸ்ஆர்மமெண்ட், இந்த வார்த்தையை நல்லா பாத்துங்க. இதுல இப்ப ஒரே ஒரு க்ளூ இருக்கு உங்களுக்கு. ஏஆர்எம், ஆம், ஆர்ம்ஸ்னா ஏஆர்எம்எஸ், ஆர்ம்ஸ்னா ஆயுதங்கள்னு அர்த்தம். டிஸ்ஆர்மமெண்ட்னா ஆயுதம் இல்லாததுன்னு அர்த்தம். ஆயுதம் இல்லாம நம்ம எந்த ஒரு விஷயத்தா இருந்தாலும் செய்யறது தான் நம்ம நாட்டோடைய
பாரம்பரியம், பண்பாடுன்னு இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கீழே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஃபில்லப்ஸ் முடிச்சாச்சு, சூஸ் முடிச்சாச்சு, ஃபில்லப்ஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கீழே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை வச்சு கொடுத்த ஆப்ஷன்ல எது கரெக்ட்னு டிக் பண்ண சொல்றாங்க. ஒரு கொஸ்டினா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் த ஃபாலோயிங். இங்க கீழே 4 விஷயம், ஏதோ ஒரு 4 விஷயத்த கொடுத்துருக்காங்க. அது எந்த வருஷத்துல நடந்ததோ, இதை ஹிஸ்டரியிலையும் கேட்பாங்க இது மாதிரி கொஸ்டின். எந்த வருஷத்துல நடந்ததோ அதை குரோனாலாஜிக்கல் ஆர்டர் படி அடுக்க சொல்றாங்க. அவ்வளவுதான். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க 1 2 3 4 கொடுத்துருக்கு. அதை ஆன்சர்ல மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. எது முதல் நடந்தது, எது ரெண்டாவது நடந்தது, அது மாதிரி மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஈவெண்ட், ஒரு விஷயம் நடந்தது உலகத்துல, இந்தியா சம்பந்தமானது தான் இங்க கொடுத்துருக்காங்க. அதுல அதோடைய வருஷத்தை நான் இங்க எழுதியிருக்கேன். இதை அப்படியே லைனா ஆர்டரா எடுத்து எழுதுதான் ஆன்சர். இங்க பாருங்க, முதல்ல என்ன நான் கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்றேன். பஞ்சஷீல். பஞ்சஷீல்னா சைனாவும் இந்தியாவும் சைனாவும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அது பேர் தான் பஞ்சஷீல். அது எந்த வருஷத்துல போட்டுக்கிறாங்கன்னா 1954, 1954. நெக்ஸ்ட் 20-year treaty. இந்த 20-year treatyனா யாரை ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்தியாவையும் ரஷ்யாவையும் ஞாபகம் வச்சுக்கணும். சோவியத் யூனியன் சொல்லுவாங்க அந்த காலத்துல. 1970ஸ்லாம் 71லலாம் அதை சோவியத் யூனியன் சொல்லுவாங்க. எதை? ரஷ்யாவை, ரஷ்ய நாட்டை சோவியத் யூனியன் சொல்லுவாங்க. ரஷ்யா கூட ஒப்பந்தம் இந்தியா பண்ணதுக்கு பேர் தான் 20-year treaty. 20ன்ற நம்பரு 20-year treaty. அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட். இது 1974ல பொக்ரான்ல தான் இந்த டெஸ்ட் நடந்தது. 1974ல பொக்ரான். இது பிலிப்ஸ்லயே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் அட் பொக்ரான். இப்ப பாருங்க, இதுக்கும் 4த்துக்கும் 2க்கும் வித்தியாசம் இருக்கு. 4th பாத்தீங்கன்னா மொத நடந்த நியூக்ளியர் டெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. 2nd பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நியூக்ளியர் டெஸ்ட் அட் பொக்ரான்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியாவில் 2 நியூக்ளியர் டெஸ்ட் நடந்திருக்கு. ஒன்று 1974, இன்னொன்று 1998. ரெண்டுமே பொக்ரான்ல தான் நடந்தது. இப்போ இங்க மொதல் நியூக்ளியர் டெஸ்ட்னு கேட்டாங்கன்னா 1974ன்னு போடணும். இதை மாற்றி போட்டுறக்கூடாது, 1974ன்னு போடணும். ஜென்ரலா சாதாரணமா கேட்டதுனால இங்க வேற வழி கிடையாது. அதனால 2nd 1998 போடுவோம். ரெண்டும் 1974 போடக்கூடாது. ஃபர்ஸ்ட்னா தான் 1974. சாதாரணமா கேட்டதுனால 1998 நீங்க போட்டுக்கிறோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர் படி பார்த்தா இது ஃபர்ஸ்ட், அதுக்கு அடுத்தது வந்து 3rd ஆப்ஷன், அதுக்கு அடுத்தது வந்து 4th ஆப்ஷன், அதுக்கு அடுத்தது 2nd ஆப்ஷன். இதான் ஆர்டர் படி அடுக்கிறது. நெக்ஸ்ட், which of the following is not about NAM? கீழே கொடுக்கப்பட்டுள்ள 4 பாயிண்ட்ல எது வந்து நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் சம்பந்தம் இல்லாதது அப்படின்னு கேக்குறாங்க. சம்பந்தம் இல்லாதது, நாட் சம்பந்தம் இல்லாதது. இங்க பாருங்க, இதெல்லாம் அப்படியே உங்க புக்ல உங்களுக்கு கதை படிச்சிருந்தீங்கனாலே இதெல்லாம் தெரிஞ்சிடும். இருந்தாலும் பாருங்க, the term non alignment was coined by V. கிருஷ்ணமேனன். கிருஷ்ணமேனன்றவர் term, அந்த வார்த்தைய அவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னாருன்னு அர்த்தம். அவர் தான் கண்டுபிடிச்சாருன்ற மீனிங். இங்க காயின்ட்னா அவங்க தான் அதை ரெடி பண்ணாங்க, அந்த வார்த்தைய ஃபர்ஸ்ட் உருவாக்குனாங்க அப்படின்னு அர்த்தம். நான் அலைன்மெண்ட், யார் பக்கமும் அலைன் ஆகாது. இந்த வார்த்தையை சொன்னவர் வந்து டேர்ம்னா அந்த ஒரு பர்டிகுலர் வார்த்தையை தான் டேர்ம்னு சொல்லுவாங்க. அதை கண்டுபிடிச்சவர் வந்து சொன்னவர் வந்து வி. கிருஷ்ணமேனன். இந்த வார்த்தையை இங்கிலீஷ்லயே கண்டுபிடிச்சது அவர் கிடையாது. இந்த வார்த்தையை நம்ம நாட்டுக்கு அந்த கொள்கைக்காக கண்டுபிடிச்சவர் இவரு, சொன்னவர் இவரு. ஓகே, நெக்ஸ்ட், இட் எய்ம்ட், நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் எய்ம்ட் டு மெயின்டைன் நேஷனல் இண்டிபெண்டன்ஸ் இன் ஃபாரின் அஃபேர்ஸ் பை ஜாயினிங் எனி மிலிட்டரி அலைன்ஸ். உங்களுக்கு நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் அம்பையரை ஞாபகம் வச்சிங்கனாலே இதை சொல்லிடலாம். யார் கூடயும் ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன், அதை வச்சு இதை சொல்லிடலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? பை ஜாயினிங் எனி மிலிட்டரி அலையன்ஸ். இதுக்கு ஆக்சுவலா என்ன வரணும்னா பை நாட் ஜாயினிங்னு வரணும். யார் கூடயும் சேரக்கூடாது, யார் கூடயும் சேரக்கூடாது, பை நாட் ஜாயினிங். ஆனா இங்க ஜாயினிங் கொடுத்துருக்கு, அப்ப இது தப்பு. அப்ப 2 தான் ஆன்சர். இதுக்கு ஃபுல்லா என்ன மீனிங் சொல்லிடுறேன். இட் எய்ம்ட் டு மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்றதுனா அந்த விஷயத்த பண்ணணும். எதை பண்ணணும்?
நேஷனல் இண்டிபெண்டன்ஸ், நம்ம நாட்டோட சுதந்திரத்தை, வெளியுறவு கொள்கையில சுதந்திரத்தை கடைபிடிக்கணும். பை அதை எப்படி கடைபிடிக்கணும்னா மற்ற நாடுகள் கூட மிலிட்ரியில சேரக்கூடாது, மிலிட்ரி விஷயங்கள்ல சேர்ந்து ஒன்னா போராடக்கூடாது, அது மாதிரியான விஷயம். அதான் மிலிட்ரி அலையன்ஸ். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா ரஷ்யான்னு 2 பேர் இருந்தாங்க. நம்ம அமெரிக்கா கூட சேர்ந்து ரஷ்யா கூட சண்டை போடுறதோ இல்ல ரஷ்யா கூட சேர்ந்து அமெரிக்கா கூட சண்டை போடுறதோ செய்யக்கூடாது. அதான் எக்ஸாம்பிள். அதுக்கு அடுத்து பாருங்க, அட் பிரசன்ட் இட் ஹாஸ் 120 மெம்பர் கண்ட்ரிஸ். இந்த நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மூவ்மெண்ட்னா ஒரு இயக்கம், அதுல மக்கள்லாம் ஒன்னா இருப்பாங்க, இல்ல கண்ட்ரிலாம் ஒன்னா இருப்பாங்க. அதுல இப்ப 120 கண்ட்ரி உறுப்பினர்களா இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்ட். அதுக்கு அடுத்தது இட் ஹாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் டு அன் எக்கனாமிக்கல் மூவ்மெண்ட். தொடக்கத்துல இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட், அதாவது பாலிடிக்ஸ் சம்பந்தமான மூவ்மெண்டா தான் இருந்தது. இந்த கண்ட்ரி கூட சேரக்கூடாது, அந்த கண்ட்ரி கூட சேரக்கூடாதுன்னு அப்படிதான் இருந்தது. ஆனா இப்ப இது என்னவா மாறிடுச்சுன்னா எக்கனாமிக்கல் மூவ்மெண்ட், பொருளாதாரம் சம்பந்தமான, காசு சம்பந்தமான ஒரு இயக்கமா மாறிடுச்சு. காசு சம்பந்தமானதுன்னா உலகத்துல யாருக்காவது ஏதாவது காசு பிரச்சனை வருதோ இல்ல யாராவது ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவுறது, அது மாதிரியான விஷயங்கள்லாம் இப்ப பண்றாங்க. இப்ப இதுல தப்பானது வந்து செகண்ட். இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா ஜாயினிங் எனி, இதுதான் மெயினான பாயிண்ட். இதை நாட் ஜாயினிங் கொடுத்துருந்தா கரெக்ட், ஜாயினிங் கொடுத்துருக்கிறதுனால தப்பு. அப்ப செகண்ட் தான். இது நாட் கொடுத்துருக்காங்க, அப்ப தப்பானது தான் இங்க கேட்கறாங்க. அடுத்தது இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் இருக்கிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். 3 ABC கொடுத்துருக்காங்க தேர்ட் கொஸ்டின்ல. அதுக்கு ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்றாங்க. இப்ப இங்க பாருங்க, டியூரிங் கோல்டு வார்னா நான் ஏற்கனவே சொன்னேன், அமெரிக்காவும் ரஷ்யாவும் சண்டை போடுற நாள். அவங்க மற்ற நாடுகளை வச்சு சண்டை போட்ட காலத்துக்கு பெயர் கோல்டு வார் பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல இந்தியா என்ன ட்ரை பண்ணாங்கன்னா தேர்ட் பிளாக் ஆஃப் நேஷன்ஸ், பிளாக்னா குரூப், ஒரு 3வது குரூப் ஆஃப் நேஷன்ஸை கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. இந்த இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ், இன்டர்நேஷனல்னா உலகம் சம்பந்தமான, நேஷனல்னா நாடு, நம்ம நாடு சம்பந்தமான, இன்டர்நேஷனல்னா உலகம் சம்பந்தமான விஷயங்கள்ல 3வது டீமா ஒன்னு உருவாக்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்னதுதான், பைபோலார்ல இருந்து 3வது ஒரு பைபோலார்னா அமெரிக்கா ஒரு ஆளு, ரஷ்யா இன்னொரு ஆள். இது 2 விட்டுட்டு இன்னொரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்றாங்க. இப்ப 2 டீம் இருக்கிறதா பாத்துக்கோங்க, அமெரிக்கா ரஷ்யா. இது இல்லாம 3வது டீம் ஒன்று உருவாக்குறாங்க. இந்தியா ட்ரை பண்ணாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் கூடயும் சண்டை எனக்கு தேவையில்லை, நான் வந்து அமைதியா இருக்கணும் அப்படின்னு 3வது ஒரு டீமை உருவாக்குனாங்க. அந்த டீம்ல யார் யாரெல்லாம் சேர்ந்துக்கினாங்கன்னா இவங்க 2 பேர் அமெரிக்காவுக்கும் ரஷ்யா கூடயும் சேராம ஒரு புது டீமா ஃபார்ம் பண்ணாங்க, அமைதியா இருக்கணும்னு. அந்த டீம்ல அவங்க எல்லாம் சேர்ந்துக்கினாங்க. இப்ப இது கரெக்ட், அதனால ட்ரூ. இங்க டீம் போட்டிருக்கேன் ட்ரூ, F1 போட்டிருக்கேன் ஃபால்ஸ். இப்ப பி பார்த்தோம்னா, இப்ப பாருங்க இந்த கொஸ்டின் நம்மளுக்கு ஏற்கனவே சூஸ்லயே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் சூஸ். The Ministry of Home Affairs is responsible for the conduct of the country's foreign relation. வெளியுறவு விஷயங்கள்ல, ரிலேஷன்ஸ்னா வெளியுறவு ரிலேஷன்ஸ்ல, ரிலேஷன்னா ஒருத்தவங்களுக்கும் என்ன ரிலேஷன், இப்போ ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் என்ன ரிலேஷன் தான் இங்க மீனிங். யார் வந்து அதுக்கு பொறுப்பு, எந்த மினிஸ்ட்ரி வந்து அதுக்கு பொறுப்பு, எந்த அமைச்சகம், அமைச்சரோட ஆபீஸ், எந்த அமைச்சரோட ஆபீஸ் அதுக்கு பொறுப்புன்னு கேக்குறாங்க. இங்க ஹோம் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன ஹோம் அஃபேர்ஸ் வந்து போலீஸ் சம்பந்தமானது, போலீஸ். டிஃபென்ஸ் வந்து ஆர்மி சம்பந்தமானது. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் நீங்க கொடுத்துருக்கணும். சோ இது ஃபால்ஸ். சி. The nuclear test at Pokhran was done under Subterranean Nuclear Explosion Project. பொக்ரான்ல நடத்தப்பட்ட அணு ஆயுத சோதனை, நியூக்ளியர் டெஸ்ட், டன் அண்டர், எதுக்கு கீழே, எந்த திட்டத்தின் கீழ் செய்யப்பட்டதுன்னா, எந்த ப்ராஜெக்ட்னா திட்டத்துக்கு கீழே செய்யப்பட்டதுன்னா சப்டரேனியன் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன். நியூக்ளியர்னா அணு ஆயுதம், நான் ஏற்கனவே சொன்னேன், அணு சம்பந்தமானது. எக்ஸ்ப்ளோஷன்னா வெடிக்கிறது. ஸோ நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன்ல சப்டரேனியன்னா, இப்ப இதுதான் தரம்னா, ஏதாவது ஒரு தரை இருக்கு, அந்த தரைக்கு அடியில வெடி வச்சு வெடிச்சோம்னா அதுக்கு பேர் சப்டரேனியன்.
டெரெயின்னா தரன் ஞாபகம் வச்சுங்க. சப்டெரேனியன்னா சப்னா அது கீழே, சப்ஸ்டியூட் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, சப்னா கீழே. சப்டெரேனியன் தரைக்கு கீழே வெடி வச்சு வெடிச்சோம்னா அதுக்கு பேர் சப்டெரேனியன் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் படி தான் இந்த பொக்ரான்ல இந்த நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணாங்க. அங்க அந்த நியூக்ளியர் பாம்பை வந்து வெடிக்க வைக்கும் போது மண்ணுக்கு அடியில வச்சு அதை வெடிக்க வச்சாங்க. அதுதான் இங்க மீனிங். ஸோ ட்ரூ இது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். 4th, இந்தியா அலைன்ட் வித் சோவியத் யூனியன் பை த இண்டோ சோவியத் ட்ரீட்டி ஆன் 1971. 1971ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்தியாவும், இண்டோனா என்ன அர்த்தம்னா இந்தியா, இந்தியாவும் சோவியத்னா அன்னைக்கு இருந்த ரஷ்யா, அவங்க 2 பேருக்கும் ஒரு ட்ரீட்டி போட்டாங்க. 20 பாயிண்ட் ட்ரீட்டின்லாம் பார்த்தோம். அந்த ட்ரீட்டி படி இந்தியா சோவியத் யூனியன் கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அலைன்டு வித்னா அவங்க கூட சேர்ந்துட்டாங்கன்றது தான் இங்க மீனிங். இப்ப பாருங்க, இதை 1971 கொடுத்துருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா ரீசன், அசர்ஷன் ரீசன்னா நான் ஏற்கனவே என்னன்னு பழைய வீடியோல சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்றேன். அசர்ஷன்னா ஏதோ ஒரு விஷயத்த கொடுத்துருப்பாங்க, ரீசன்னா அதுக்கு ப்ரூஃப் கொடுத்துருப்பாங்க. இப்ப இந்த ப்ரூஃப்ல பாருங்க 1962 கொடுத்துருக்காங்க. 1971 எங்க இருக்கு? 1962 10 வருஷம் 9 வருஷம் முன்னாடியே கொடுத்துருக்காங்க. இது நடந்ததுனால அந்த ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க? இருக்க வாய்ப்பு கிடையாது. இப்ப பாருங்க, படிச்சு பார்த்தாலும் தெரிஞ்சிடும். திஸ் பிகன், இந்த ஒப்பந்தம் எதனால ஆரம்பிச்சதுன்னு கொடுத்துருக்காங்க. டிசாஸ்டர்ஸ் இண்டோ சைனா வார் ஆஃப் 1962. டிசாஸ்டர்னா ஒரு அழிவு, அழிவு தரக்கூடிய இண்டோ சைனா வார். இதனாலதான் இந்த ஒப்பந்தம் போடப்படுதுன்னு சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்தியா சைனா வேற இருக்கு, இங்க இந்தியா ரஷ்யா வேற இருக்கு. இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இந்தியாவும் சைனாவும் சண்டை போடுறதுக்கு இந்தியாவும் ரஷ்யாவும் போய் ஒப்பந்தம் போட்டுப்பாங்க? இதை வச்சும் சொல்லிடலாம், வருஷத்தை வச்சும் சொல்லிடலாம். ஸோ ஏ வந்து கரெக்ட், ஆர் வந்து தப்பு. நெக்ஸ்ட் 5th கொஸ்டின், அதே அசர்ஷன் ரீசன் கொஸ்டின். இதுல அசர்ஷன்ல இந்தியா ஹஸ் ஃபார்மல் டிப்ளமேட்டிக் ரிலேஷன் வித் மோஸ்ட் ஆஃப் த நேஷன்ஸ். இந்தியா வந்து பல நாடுகள் கூட, மோஸ்ட் ஆஃப் த நேஷன்ஸ், நேஷன்ஸ்னா கண்ட்ரி, மோஸ்ட் ஆஃப் த நேஷன்ஸ் கூட, ஃபார்மல்னா கவர்மெண்ட்டும், இப்ப இந்தியன் கவர்மெண்ட்டும் அமெரிக்கன் கவர்மெண்ட்டும் ரிலேஷன்ல இருக்காங்க, ஃப்ரெண்டா இருக்கிறாங்க. இந்தியாவும் ரஷ்யாவும், இந்தியாவும் பிரான்ஸும், இந்தியாவும் ஜப்பானும். மக்கள் ஒன்னும் நேரா சொல்லல, கவர்மெண்ட்டும் ஃப்ரெண்டா இருக்கிறாங்கன்னு தான் சொல்றாங்க. அதுக்கு பேர் தான் ஃபார்மல். கவர்மெண்ட்டும் ஃப்ரெண்டா இருந்தா அதுக்கு பேர் ஃபார்மல். டிப்ளமேட்டிக்னா பேச்சுவார்த்தையில இருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப இது ட்ரூ. ரீசன் பார்த்தோம்னா இந்தியா இஸ் த வேர்ல்ட் செகண்ட் மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி. இந்தியா தான் வேர்ல்டுடைய 2வது அதிக பாப்புலேஷன் உள்ள கண்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாப்புலஸ்னா பாப்புலேஷன் அதிகமா இருக்க கண்ட்ரின்னு, பாப்புலேஷன் இருக்கிற கண்ட்ரின்னு அர்த்தம். இங்க பாருங்க, பாப்புலஸ்னா பாப்புலேஷன், மோஸ்ட்னா அதிகம், அதிக பாப்புலேஷன் உள்ள கண்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க, 2வது அதிகம். இப்ப இது எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்ணதுன்னா, இங்க இந்த கொஸ்டினுக்கு பாருங்க, ஏவும் ஆன்சரா சொல்லலாம், பியும் ஆன்சரா சொல்லலாம். ஆனா ஏ தான் ரொம்ப கரெக்ட். ஏன்னா இந்தியாவில் அதிக மக்கள் தொகை இருக்கிறதுனால இந்தியாவும் வெளிநாடுகளும், இப்ப இந்தியால இருந்து நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போவாங்க, அங்க போய் தங்கிடுவாங்க, அந்த நாட்டோட சிட்டிசனா மாறிடுவாங்க, அந்த நாட்டு குடியுரிமை வாங்கிடுவாங்க. அப்ப அவங்க மூலமா இந்தியாவுக்கும் அந்த நாட்டுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகும். அதுதான் இங்க மீனிங். சில பேரு இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க சில ஸ்கூல்ல. ஆர் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் ஏவும் சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது டைரக்டா சொல்ல முடியாது. இப்ப நான் சொன்ன பாயிண்ட யோசிச்சு சொன்னா ஏன்றத சொல்லலாம், ஏ ஆப்ஷனா சொல்லலாம். ஏ ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வந்து கரெக்ட், ஆர் வந்து எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. அதாவது ஆர் வந்து ஏக்கு, ஆர் வந்து ஏக்கு ப்ரூஃபா இருக்கு, ஆர் வந்து ஏக்கு ப்ரூஃபா இருக்கு, சாட்சியா இருக்கு, எவிடன்ஸா இருக்கு, எக்ஸ்பிளைன் பண்ணுது, என்ன வேணாலும் சொல்லலாம். அப்ப நம்மளோட நாட்டுல அதிக மக்கள் தொகை இருந்ததுன்னா நம்ம நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போவாங்க, வெளிநாட்டுல போய் தங்கினாங்கன்னா அங்கத்திய சிட்டிசனாவே மாறிடுவாங்க. மாறிட்டாங்கன்னா அவங்க நம்ம இந்தியா கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கினாங்கன்னா
ரெண்டு கண்ட்ரியும் இப்போ இந்தியால இருந்து அமெரிக்கால போய் நிறைய பேர் தங்குறாங்கன்னா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகும்ன்றது தான் இங்க மீனிங். இப்போ இங்க ஏவும் வரலாம் பியும் வரலாம்னு சொல்லியிருக்கேன். உங்க ஸ்கூல்ல எந்த ஆன்சர் சொல்றாங்களோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஆனா ஏ தான் ரொம்ப கரெக்டான ஆன்சர், பியும் ஆன்சரா சொல்லலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். 6th, அவாய்டன்ஸ் ஆஃப் மிலிட்டரி பிளாக்ஸ் வாஸ் நெசசிட்டி ஃபார் இந்தியா. அவாய்டன்ஸ்னா அவாய்ட் பண்றது, அவாய்ட்னா தவிர்க்கிறது, அதை தேவையில்லைன்னு விடுறது. மிலிட்டரி பிளாக்ஸ், மிலிட்டரியா குரூப் ஆகுறது. இப்போ வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் மிலிட்டரியில குரூப் ஆயிடுறாங்க, ஒன்னாயிடுறாங்கன்னா அதுக்கு பேர் தான் மிலிட்டரி பிளாக்ஸ், குரூப்ஸ். மிலிட்டரியில ஒன்னா குரூப்பா மாறிடுறது. அதை வந்து இந்தியா அவாய்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து வாஸ் நெசசிட்டி ஃபார் இந்தியா. நெசசிட்டினா தேவை. எப்பன்னா ஆஃப்டர் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம். இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு தேவையா இருந்தது. எதை தேவையா இருந்ததுன்னா யார் கூடயும் மிலிட்டரியில ஜாயின் பண்ணக்கூடாது. இப்ப யார் கூடயா ஜாயின் பண்ணிட்டோம்னா, இப்ப நம்ம ரஷ்யா கூட ஜாயின் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டைனா அமெரிக்கா நம்மளதான் தாக்குவாங்க. ஏன்னா டேரா அவங்கள தாக்க மாட்டாங்க. நம்ம ஏன்னா ரஷ்யாவோட ஃப்ரெண்டு. இதனாலதான் இந்தியா அப்பதான் முன்னேற ஆரம்பிச்ச காலம். பிரிட்டிஷ் கையில மாட்டிக்கிட்டு இருந்ததுனால ஒண்ணுமே முன்னேற முடியல நம்மளால. அப்புறமா தான் முன்னேற ஆரம்பிச்சோம். அந்த டைம்ல நம்ம யாரு கூட ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை. அதனாலதான் இதை அவாய்ட் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. ஸோ அது நம்மளுக்கு தேவை. எதனால தேவை? பிகாஸ் இந்தியா ஹேட் டு ரிடீம்டு ஃப்ரம். இந்தியாவை வெளியே கொண்டு வரணும், சில பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வரணும். ரிடீம்னா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், தீர்வு காணணும். எதுல இருந்துன்னா அக்யூட் பாவர்ட்டி. அக்யூட்னா ரொம்ப அதிகமான பாவர்ட்டி, ஏழ்மை. இந்தியாவில் நிறைய பேர் அப்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இல்லிட்ரசி, நிறைய பேர் படிக்காம இருந்தாங்க. நம்மளுக்கு ஃப்ரீடம் வந்தப்ப நம்ம கண்ட்ரில 7% பேர் தான், 100ல 7 பேர் தான் படிச்சிருந்தாங்க. 100ல 7 people தான் படிச்சே இருந்தாங்க. அதனாலதான் நம்ம நிறைய பேரை படிக்க வைக்கணும், நம்ம யாரு கூடயும் சேரக்கூடாதுன்னு முடிவெடுத்தாங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், கேஆட்டிக் சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன். கேஆட்டிக்னா சண்டை அதிகமா இருக்கிற, பிரச்சனை அதிகமா இருக்கிற சொசைட்டி. சோசியோனா சொசைட்டின்னு எடுத்துக்கலாம். சமூகத்துல நிறைய பிரச்சனை இருந்தது, ஜாதி மதம் அது சம்பந்தமான சண்டைகள் நிறைய இருந்ததுன்னு சொல்றாங்க. எக்கனாமிக்னா பொருளாதாரம், காசு சம்பந்தமாகவும் இந்தியா அவ்வளவு பணக்கார நாடோ எதுவும் கிடையாது. அதனால அதுலயும் பிரச்சனை இருந்ததுன்னு சொல்றாங்க. ஸோ இது மூணுமே இந்தியாவுக்கு அந்த டைம்ல பிரச்சனை தான். அப்ப இந்த மூணுத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு தான் இந்தியா ட்ரை பண்ணாங்கன்னு சொல்றாங்க. அப்ப டி தான் ஆன்சர், ஆல் த அபோவ். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங். இப்ப இங்க மேட்ச் த ஃபாலோயிங்ல 5 கொடுத்துருக்காங்க. எடுத்த உடனே ஃபர்ஸ்ட்ல இருந்து ட்ரை பண்ணாதீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எது நம்மளுக்கு ஈஸியா தெரியுமோ அதுல இருந்து ஆரம்பிக்கணும். இப்ப இங்க பாருங்க, இந்த இருக்கிறதுலே நம்ம இது வரைக்கும் படிச்சது 2 படிச்சிருக்கோம். பஞ்சசீலை பத்தி படிச்சிருக்கோம், உலக அமைதியை பத்தியும் படிச்சிருக்கோம், சூஸ் பிலிப்ஸ்ல எல்லாம். பஞ்சசீலோட இதுல எது சம்பந்தம் வரும் அப்படின்னு பார்க்கணும். இப்ப பாருங்க, பஞ்சசீலோட ஃபாரின் பாலிசியும் சம்பந்தம் வரும். நல்லா கவனிங்க, ஃபாரின் பாலிசியும் சம்பந்தம் வரும், 1954 சம்பந்தம் வரும். ஆனா வேர்ல்டு பீஸோட ஃபாரின் பாலிசி மட்டும்தான் சம்பந்தம் வரும், வருஷம்லாம் சம்பந்தம் வராது. அதனால வேர்ல்டு பீஸுக்கு ஃபாரின் பாலிசியும் பஞ்சசீலுக்கும் 1954 தான் ஆன்சர். நல்லா ஞாபகம் வச்சுங்க, பஞ்சசீலுக்கு 2மே ஆன்சர் வரும். ஆனா இங்க எது பொருந்ததோ அதை மட்டும்தான் போட்டுக்கணும். இதுக்கு ஃபாரின் பாலிசி, பஞ்சசீலுக்கு ஃபாரின் பாலிசின்னு போட்டீங்கன்னா அப்புறம் 1954க்கு ஆன்சர் வராது. ஸோ ஈஸியா எப்படி போடலாம்னு பாருங்க. பஞ்சசீலுக்கு 1954, வேர்ல்டு பீஸ்க்கு ஃபாரின் பாலிசி. இப்ப 2 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல எது நம்மளுக்கு நல்லா ஈஸியா தெரியும்னு பார்க்கணும். இந்தியன் ஓஷன் ஐலாண்ட். இந்தியன் ஓஷன் நம்மளுக்கு தெரியும், இந்த இடத்துல இருக்கும். இதான் இந்தியா மேப் நினைச்சீங்க. இதுக்கு கீழே இந்தியன் ஓஷன், அதுல உள்ள ஐலாண்டோட பேரு கேக்குறாங்க. அவ்வளவுதான். நிறைய ஐலாண்ட் இருக்கு, அதுல எந்த பேர் வரும்னு கேக்குறாங்க. இப்ப இங்க பாருங்க, இன்னொன்னு இருக்கிறது ஒரு வருஷம் இருக்கு, 1954. அப்ப இது ஆன்சர் வராது, ஏன்னா வருஷம் கேட்கல. மாலத்தீவுன்றது ஒரு ஐலாண்டு தான், மியான்மர்ன்றது ஒரு ஊரு. இப்ப பாத்தீங்கன்னா மாலத்தீவு மட்டும்தான் ஐலாண்டே, அதை வச்சும் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப மியான்மர் எங்க இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலும் முடிஞ்சிருச்சு. மியான்மர் இந்த இடத்துல இருக்கு.
நல்லா கவனிச்சிங்க, இந்தியாவோட நார்த் ஈஸ்ட் பக்கம் இருக்கு. மியான்மர்ன்றது நம்மளுக்கு பக்கத்து கண்ட்ரி, நார்த் ஈஸ்ட் பக்கம் இருக்கு. அப்ப இந்தியன் ஓஷனுக்கும் மியான்மருக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்ப இந்தியன் ஓஷன் ஐலாண்ட்னா எது வரணும்? மாலத்தீவு. 1 புரிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்க, ஆப்ரோ ஏசியன் கான்ஃபரன்ஸ். இப்ப இதுவும் லேண்ட் பிரிட்ஜ் டு ஏசியான், இதுவும் தான் இப்போதைக்கு மீதி இருக்க ஆன்சர். மீதி இருக்க கொஸ்டின். இன்னும் மீதி இருக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1955 இருக்கு, மியான்மர் இருக்கு. இதுல புரிஞ்சுக்கலாம், லேண்ட் பிரிட்ஜ் டு ஏசியான். பிரிட்ஜ்னா ஒன்னுத்தையும் இன்னொன்னுத்தையும் கனெக்ட் பண்றாங்க. எதையும் கனெக்ட் பண்றாங்கன்னா, இங்க இந்தியா இருக்கு, இந்த மியான்மர் வழியா தான். இதுக்கு ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா அசோசியேஷன் ஃபார் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ். இதுல ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, சவுத் ஈஸ்ட். SEனா சவுத் ஈஸ்ட். நான் ஏற்கனவே சொன்னேன் ஈஸ்ட் டைரக்ஷன். ஓகேங்களா? ஈஸ்ட் டைரக்ஷன்ல தான் மியான்மர் இருக்கு. அப்ப அந்த ஈஸ்ட் டைரக்ஷன்ல தான் நமக்கு ஒரு பிரிட்ஜ் கட்டின மாதிரி, அந்த கண்ட்ரி வந்து நம்மளுக்கு ஒரு பிரிட்ஜ் பாலம் மாதிரி இருக்கு. எதுக்கு பாலம் மாதிரி இருக்குன்னா, சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன். இங்க பாருங்க, இது நார்த் ஈஸ்ட் ஏசியான்னு சொன்ன, சவுத் ஈஸ்ட் ஏசியானா இந்த இடம். இது நார்த் ஈஸ்ட், இது சவுத் ஈஸ்ட். நார்த் சவுத் இந்த டைரக்ஷன் பத்தி தெரியலன்னா நான் ஏற்கனவே இருக்கிற வீடியோல போட்டிருக்கேன், அதை ஒரு டைம் பாருங்க, அப்புறம் ஈஸியா புரியும். இது நார்த் ஈஸ்ட், இது சவுத் ஈஸ்ட். இப்போ உங்களுக்கு சவுத் ஈஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுனா மலேசியா, சிங்கப்பூர் அந்த கண்ட்ரிலாம் ஞாபகம் வச்சுங்க. மியான்மர் வழியா தான் அவங்களுக்கு நம்ம போய் சேர முடியும். அப்ப மியான்மர் நம்மளுக்கு ஒரு பிரிட்ஜ் பாலம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப லேண்ட் பிரிட்ஜ். இங்க பாருங்க, கடல் வழியா நம்ம சிங்கப்பூருக்கு போகலாம் இந்தியன் ஓஷன் வழியா, ஆனா நிலம் வழியா மியான்மர் வழியா மட்டும்தான் போக முடியும். அதனால தான் லேண்ட் பிரிட்ஜ் டு ஏசியான்னு சொல்றோம். அப்ப லேண்ட் பிரிட்ஜ்னா மியான்மர் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆப்ரோ ஏசியன் கான்ஃபரன்ஸ். கான்ஃபரன்ஸ்னா மாநாடு, அதாவது நிறைய பேர் கூடி பேசுவாங்க. யாரும் கூடி பேசுறாங்கன்னா, ஆப்ரோனா ஆப்பிரிக்கன் கண்ட்ரி, ஏசியன்னா ஏசியன் கண்ட்ரியில உள்ள, ஏசியன் கான்டினென்ட்ல உள்ள கண்ட்ரிஸ். ஆப்பிரிக்கால உள்ள கண்ட்ரிஸும் ஏசியால உள்ள கண்ட்ரிஸும் ஒன்னா சேர்ந்து பேசினாங்கன்னு சொல்றாங்க. அது எந்த வருஷம்னா 1955. இப்ப இங்க பாருங்க, இந்த வருஷம் இப்ப இதுல கேட்டா நீங்க சொல்லிடுவீங்க. ஆனா பப்ளிக் எக்ஸாம்ல உங்களுக்கு மாறி தான் நம்பர்லாம் வரும். இந்த 5 மேட்சும் கேட்க மாட்டாங்க, மாத்தி கூட கேட்கலாம். அப்ப இதை ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா, வருஷம்ன்றதுனால தான் நான் இந்த ஷார்ட்கட் சொல்றேன். பஞ்சஷீலுக்கு உங்களுக்கு தெரியும் 1954. ஏசியன்ல ASIAN 5 வார்த்தை இருக்கு. ஏசியன்ல 5 வார்த்தை இருக்கு. இதுல கடைசியா 5 இருக்கு. மீதி எல்லாம் சேம் தான். 1950s உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த 5 தான் கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு தான் சொல்றேன், இந்த 5 தான் ஆன்சர். இதுல 5 லெட்டர் இருக்கு, ஆன்சர்லயும் 5ன்னு இருக்கு. ஈஸியா லிங்க் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான். வருஷம் ஞாபகம் இருக்கவங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இந்தியன் ஓஷன் ஐலாண்ட் மாலத்தீவ், லேண்ட் பிரிட்ஜ் வந்து மியான்மர், பஞ்சஷீல் 1954, ஆப்ரோ ஏசியன்ல 5 இருக்கு, 1955, கடைசியா 5ல முடியுது. அதை வச்சுதான் சொல்றேன். வேர்ல்டு பீஸ்னா நம்மளோட ஃபாரின் பாலிசி.